தம்பிக்கான கேள்வி ஆக்க பேர் என்றால் என்ன இருந்து சொல்லு பெயர்ச்சொல் விகுதி சத்தமாக சொல்லுவோம் படிப்பா பெயர்ச்சொல் விகுதி வினைச்சொல் வினையுடன் சேர்ந்து பெயர்ச்சொல் வினையுடன் தம்பி தெரியுமா ஆக்க பேர் பெயர்ச்சொல் வினைச்சொல் என்பன விகுதியுடன் சேர்ப்பது பாத்தியா அவன் படி சொல்லி தெரியல வேணும் அண்ணன் சொல்லிட்டேன் தங்கச்சி திருப்பி சொல்லுங்க அவங்களுக்கு நீங்கள் கேட்டு சொல்லுவோமா பெயர்ச்சொல்லுடன் அல்லது வினைச்சொல்லுடன் ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படும் பெயர்ச்சொல் ஆக்கப்பெயர் பெயர்ச்சொல்லுடன் அல்லது வினைச்சொல்லுடன் ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படுவது ஆக்கப்பெயர் எனப்படும். திருப்பி வடிவா சொல்லுங்க அப்போ பெயர்ச்சொல்லுடன் அல்லது வினைச்சொல்லுடன் ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து உருவாக்கப்படுவாயின் அது ஆக்கப்பெயர். உதாரணம்னு சொல்லு. ஆக்கப்பெயர் விகுதி இல்லை, சேர்த்து ஒரு உதாரணம் சொல்லுவோம். துவத்தோடு சேர்த்து சொல்லுங்க. துவம் சரி, துவத்தோட என்ன சேர்க்கலாம் முன்னுக்கு ஒரு வேறு வேறு கணக்கு நிறைய இருக்குது. ஆக்கப்பெயர் விகுதி கணக்கு போட்டுனா உதாரணம் சொல்லி தந்தனா யாரே தெரியும் நீங்க சொல்லுங்க. 2 உதாரணம். மீன்காரன், இது மீன்காரி. ஓகே, நீங்க வாழ்க்கை, கொடுமை. ஓகே, என்ன கேள்வின்னு சொன்னால் தங்கச்சி ஆக்க பேர் என்ன என்ன? ஒரு வினைச்சொல்லுடன் அல்லது பெயர் சொல்லுடன் விகுதி சேர்ந்து வருமாயின் விகுதி சேர்ந்து உருவாகும் பெயர் சொல் ஆக்கப்பெயர் எனப்படும். சொல்லுங்க. ஒரு பெயர் சொல்லிலோ அல்லது வினைச்சொல்லிலோ விகுதி சேர்ந்து வருமாயின் அது ஆக்கப்பெயர் எனப்படும். ஆக்கப்பெயர் எனப்படும். ஓகே, இருங்க. அடுத்தா உங்களுக்கான கேள்வி கூட்டு பேர் என்றால் என்ன? ஒரு பெயர் சொல்லுடன் புரிதொரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு பெயர் சொல்லுடன் ஒரு வினை சொல்லோ சேர்ந்து உருவாகும் இன்னும் ஒரு பெயர் சொல் கூட்டு பெயர். உதாரணம் சொல்லுங்க. பாடசாலை, பல்கலைக்கழகம், கலைக்கூடம், எழுதுகோல். ஓகே, உங்களுக்கான கேள்வி வேற்றுமை என்றால் என்ன? இலக்கணம் தொழிற்பாடு வேறுபடுவது வேற்றுமை. வேற்றுமையின் வகைகள் சொல்லுங்க. முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் தங்கச்சி. இந்த வேற்றுமையில் வந்து எத்தனை வேற்றுமைக்கு உருவு இல்லை, அது என்னென்ன வேற்றுமை? எதுக்கு? முதலாம் வேற்றுமையும் எட்டாம் வேற்றுமைக்கு. மிச்ச வேற்றுமை உருவ சொல்லுங்க. இரண்டாம் வேற்றுமைக்கு ஐ. ஓகே. மூன்றாம் வேற்றுமைக்கு ஆல், ஆன், ஒடு, ஓடு. நான்காம் வேற்றுமைக்கு கு. அஞ்சாம் வேற்றுமைக்கு இல், இன். ஆறாம் வேற்றுமைக்கு அது, அ, ஆது. ஏழாம் வேற்றுமைக்கு ஐ, ஆல், கு, இன், அது. கண்ணில் உள் இடம்னு சொல்றது என்னென்ன? கண், இல், உள் இடம். நிறைய வேற்றுமைகள் இருக்கு. ரைட், இருக்கு.